வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிரைவர் எக்ஸாமுக்கான முக்கியமான கேள்விகள் தான். ஸோ இதற்கு முன்னாடி தேர்வுகளில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்விகள் அப்படின்றது இதில் வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொஷின், வண்டியை ஸ்டார்ட் செய்ய சரியான முறை. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, பிரேக் பெடலை அழுத்தி ஸ்டார்ட் செய்ய வேண்டும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து, நேஷ்னல் ஹைவே அதாவது தேசிய நெடுஞ்சாலை மைல்கள் டேஷ் கலரில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில நெடுஞ்சாலை அப்படின்னா பச்சை நிறத்தில் இருக்கும். இது ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு கேள்வி அப்படின்றது இடம்பெறும். அடுத்து, ஒன்றன் பின் ஒன்றாக வாகனத்தை நிறுத்தும் பொழுது விட வேண்டிய பொதுவான இடைவெளி அப்படின்னா 3 அடி இடைவெளி அப்படின்றது இருக்கணும். அடுத்த கொஷின், நீங்கள் ஒரு கார் ஓட்டுநராக போக்குவரத்து சிக்னலில் 5 நிமிடங்களாக காத்து கொண்டு இருக்கிறீர்கள். பச்சை நிற சைகை விழும்போது ஒரு கல்லூரி மாணவர் அவர் நண்பருடன் திடீரென்று உங்கள் வழியில் குதித்து சாலையை கடக்க முயகிறார். நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சி, அந்த மாணவன் கடக்கும் வரை காத்திருந்து தேவைப்பட்டால் ஒலி எழுப்பலாம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து, மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழில் செல்லுபடியாகும் கால நிர்ணயம் 6 மாத காலம். முன்னால் செல்லும் வாகனத்திலிருந்து பின்னால் செல்லும் வாகனம் எவ்வளவு இடைவெளி விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வாகனத்தின் வேகத்தை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான தூரம் விட வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அதோட வெஹிக்கிளோட ஸ்பீடு அதுதான் வந்து கால்குலேட் பண்ணுது. ரொம்ப ஸ்லோவாக போகிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டால் போதும். ரொம்ப ஸ்பீடாக போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக விடணும். சாலையில் நடுவே வெள்ளை கோடுகள் இடையே இடைவெளி விட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவைப்பட்டால் தடம் மாறலாம் அப்படின்ட்டு வந்து பண்ணலாம். பள்ளி வளாகப் பகுதி அருகில் இயக்கக்கூடிய ஒரு மோட்டார் காரின் அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட வேகம் அப்படிங்கிறது 30 km/h. வாகனத்திலிருந்து வரும் புகையில் கார்பன் மோனாக்சைடு, கண்டிப்பாக இந்த கேள்வி அப்படின்றது முக்கியமான கேள்வி கேட்பாங்க. கார்பன் மோனாக்சைடு வருதா, என்ன வருது, கார்பன் டை ஆக்சைடு வருதா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கும். ஸோ வண்டி புகையிலிருந்து கார்பன் மோனாக்சைடு அப்படின்றது வருது. கீழே உள்ள சைகை குறியீடுகளை சரியானவற்றை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைகை குறியீடு இருக்குல்ல, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து முதல் ஆப்ஷன் முந்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு சாலை வருகிறது. அதாவது இதுக்கு வந்து குறுக்கு சாலை வருகிறது அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா வழுக்கும் சாலை, அதாவது சாலை வழுக்கும் சாலை எல்லாம் ஒன்று தான். அடுத்து 4வது வந்து டி, வாகனத்தை இங்கு நிற்கவோ கூடாது அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து செங்குத்தான சரிவில் உங்கள் வாகனத்தை நீங்கள் பிளாட்ஃபார்ம் ஒட்டி கை பிரேக்கை போட்டு நிறுத்தி வேறு என்ன வழியில் வாகனத்தை நிறுத்தம் செய்வீர்கள், அதாவது வேறு என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பொசிஷனில் தான் நிற்கணும். அதாவது ஆப்ஷன் ஏ, இதே பொசிஷனில் தான் கார் அப்படின்றது நிறுத்தணும். அடுத்து விப்ஜிஆர் அப்படின்றது வந்து வானவிலோட தொடர்புடையது. அடுத்து நம்ம டிரைவிங் ரிலேட்டடான கொஷின்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஒரு சின்ன கொஷின்ஸ் அப்படின்றது வேறையும் இருக்குது. ஸோ அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம டிரைவிங்க்கு மட்டும் பார்த்துக்குவோம். கட்டாயம் பின்பற்ற வேண்டிய போக்குவரத்து அறிவிப்பு பலகை எந்த வடிவத்தில் இருக்கும், அதாவது வட்ட வடிவத்தில் இருக்கும். நம்ம கட்டாயமாக ஒரு விஷயத்தை பின்பற்றணும் அப்படின்னா அது வந்து வட்ட வடிவத்தில் இருக்கும். அடுத்து, சாலையில் போலீஸ் வைத்துள்ள தடுப்புகளை கம்பியை நோக்கி குறுகலான இடத்திற்கு 2 கார்கள் எதிரெதிர் திசையில் வரும்பொழுது எந்த வண்டி முதலில் செல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 வண்டிக்குமே முன்னுரிமை கிடையாது. அதாவது முதல்ல போகிறதுக்கு எந்த வண்டிக்கும் முன்னுரிமை கிடையாது. ஆனால் 2 கார்களுமே ஒருவருக்கு ஒருவர் வழிவிட்டு செல்லலாம் அப்படிங்கிறது தான் சரி. போக்குவரத்து சைகையோ விலக்கோ அல்லது காவல்துறையினரோ இல்லாத சாலைகள் சந்திக்கும் இடத்தில் நீங்கள் அடையும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, முறையான சைகையை காட்டி ஒலி எழுப்பி நீங்கள் செல்லலாம்.
அப்படிங்கிறது தான் சரியான விடை. கிளை சாலையிலிருந்து பிரதான சாலைக்கு வாகனம் நுழையும் போது கிளை சாலையின் ஓட்டுநர் எந்த வாகனத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும்? அதாவது பிரதான சாலையில் வரும் அனைத்து வாகனத்திற்கும் முன்னுரிமை அப்படின்றது கொடுக்கணும். நம்ம கிளை சாலையிலிருந்து போகிறவங்க தான் பார்த்து கவனமாக போகணும். அடுத்து 192 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரத்தில் மோட்டார் காரில் கடந்தால் 1 மணி நேரத்தில் கிடக்கும் சராசரி கிலோமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 64 அப்படின்றது தான். 192 டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டோம்னா 64 வந்து ஆன்சர் வரும். பன்னிரெண்டு வோல்ட் கார் பேட்டரியில் எத்தனை செல்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 செல்கள் அப்படின்றது இருக்கும். அடுத்து பாதுகாப்பாக வாகனத்தை நிறுத்த என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலில் பிரேக்கை அழுத்தி பின்னர் கிளட்சை அழுத்த வேண்டும். அடுத்து கீழே உள்ள சைகை குறியீடுகளை எவ்வாறு பொருத்துவாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சைகை கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலை இணைகிறது அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து சரி. இன்னொரு சாலை வந்து இன்னொரு இடத்துல இணையிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது வந்து ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து அபாயகரமான இறக்கம். இறக்கம் வந்து அபாயகரமான இறக்கமாக இருக்குது. அதுக்கடுத்து 3வதாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து செங்குத்தான ஏற்றம். நீங்கள் பிக்சர் பார்த்தாலே தெரியும் செங்குத்தான ஏற்றம். அடுத்து 4வது இங்கே ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு வந்து ஆன்சர் அப்படின்றது முன்னால் முந்தி செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து சாலை விபத்தில் பயங்கரமாக காயமடைந்த நபரை நீங்கள் பார்த்தால் முதலிடம் யாரிடம் சொல்ல வேண்டும் அப்படின்னு அவசர ஊர்திக்கு தான் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணணும். NHAI என்பதோட விரிவாக்கம் அப்படின்றது நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் வந்துட்டு இதற்கான முழுமையான விளக்கம். அது வந்து இங்கிலீஷில் இருக்குது பாருங்கள், நல்லா தெளிவாகவே இருக்கும். நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது எந்த பறவையால் பறக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெருப்புக்கோழினால். அடுத்து ஓகே, இவ்வளோ தான் வந்து டிரைவிங் சம்மந்தமான கொஷின்ஸ் அப்படின்றது இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நடந்த தேர்வுகளில் கேட்டிருக்காங்க இந்த மாதிரியான கேள்விகள் அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்ம டிரைவிங் சம்மந்தமாக கொஷின்ஸ் அப்படின்றது கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே வருவோம். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அதே போல் நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது டிஎன்எஸ்டிசி அண்ட் எஸ்சிடிசி இது சம்மந்தமான டிரைவிங் ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் புக்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தேவை இருக்கிற நபர்கள் கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம். ஸோ எஸ்சிடிசி அண்ட் டிஎன்எஸ்டிசி இப்போ வரக்கூடிய டிஎன்எஸ்டிசிக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.